லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Excuse me, doctor. Yes. வாங்க. சொல்லுங்க சிஸ்டர், என்னாச்சு? இல்ல டாக்டர், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு வீட்டாளுங்க இருந்ததுனால என்னால சொல்ல முடியல. என்ன சிஸ்டர், சொல்லுங்க. டாக்டர், அந்த பொண்ணு வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு டாக்டர். இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பொய் சொல்றாங்கன்னு தோணுது. கடைசி 2 நாளா இந்த பொண்ணு வீடியோ தான் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. வாட்? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஆமா டாக்டர். இத பாருங்க. பாத்தியாடி இவ கதைய? இவள அதுவும் நான் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவேனா? ஓ மை காட், அதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவ்வளோ வேகமா வேணான்னு சொன்னாங்களா? நல்ல வேலை சிஸ்டர், நீங்க வந்து சொன்னீங்க. இல்லனா இவங்களோட சேர்ந்து நம்மளும் அக்யூஸ்ட் ஆயிருப்போம். இதை உடனே போலீஸ்க்கு சொல்லியாகணும். நீங்க போய் பேஷண்ட்டை பார்த்துக்கோங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். சிஸ்டர், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பேஷண்ட்டை. நான் சொல்லாம அவங்க வீட்டாளுங்க ஒருத்தர் கூட உள்ள போய் பாத்திரக்கூடாது, புரிஞ்சதா? எஸ் டாக்டர். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டரா? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. என் பேரு முகுந்தன். சென்னை அண்ணா நகர்ல உள்ள பிளாசம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். சொல்லுங்க டாக்டர். இங்க ஒரு ஃபேமிலி புதுசா கல்யாணம் ஆன பொண்ண பாம்பு கடிச்சிச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுல்ல. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாங்க மேடம், இங்க பேஷண்ட் வீட்டாளுங்க பேசுற விதமும் சரியில்லை. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது மேடம். அது சரி, பாம்பு கடிச்சதை வச்சு அவங்க மேல எப்படி சந்தேகப்பட முடியும்? அது ஒரு ஆக்சிடென்ட்டா கூட இருக்கலாம்ல. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் வீட்டாளுங்களே வீட்டு வாசல்ல உட்கார வச்சு அது பெரிய இஷ்யூ ஆகி சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு மேடம். அப்புறம் மாதர் சங்கம் போராட்டம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டில் சேர்த்துருக்காங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம். அதான் மேடம். ஓ மை காட், அந்த பொண்ணா? அது நான் ஹேண்டில் பண்ற கேஸ் டாக்டர். ஏற்கனவே அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சரி, இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகே மேடம். டிரைவர், வண்டி அண்ணா நகர் விடுங்க. ஓகே மேடம். உனக்கு சந்தோஷமாடா? என்னப்பா? ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்திரா உன்னை லவ் பண்ணது தவிர வேற என்னடா தப்பு பண்ணா? ஏய், பாவம்டா அந்த பொண்ணு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேல இருக்கிற ஆசையில ஏதோ தப்பு பண்ணிட்டா. அதுக்காக இந்த அளவுக்கு காயப்படுத்துவியா? மாமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
வீணா போனது நம்ம கௌதமோட வாழ்க்கை. அத மறந்துடாதீங்க. பார் ராகினி, நான் உன்கிட்ட பேசல, என்னோட பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்திரா இந்த மாதிரி படுத்திருக்கானா அதுக்கு முக்கிய காரணமே நீ தான் வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். டே கௌதம், நீ இந்திராவை லவ் பண்ணீங்க தானே? பாவம்டா அந்த பொண்ணு. நீ பிரேக்கப் பண்ணிட்ட, ஆனா அவ உன்னை மறக்கவும் முடியாம இன்னொருத்திக்கு தூக்கி கொடுக்கவும் முடியாம, ஏடா நீ வேணுங்கிற ஆசையில் தானே அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா? ஏண்டா உன்னால அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அவளை ஒரு மனுஷியாவது மதிச்சிருக்கலாம்ல. ஏடா வீட்டுக்கு வாழ வந்த புள்ளைய, அதுவும் உன்னை நம்பி வந்த புள்ளைய எவனாச்சும் ஸ்டோர் ரூம்ல தங்க வைப்பானாடா? இப்படி அவளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு ஒரே தடவை விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம் நீங்க. அப்பா வேண்டாம்ப்பா, ஓவரா போறீங்க. சும்மா நிறுத்துற எல்லாம். இல்லப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுது? எனக்கு புரியல. நீங்க என்னடானா இவ அப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்ங்கறீங்க. டாக்டர் என்னடானா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன தப்புப்பா நான் பண்ண? சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ண? அவ வேண்டாம் வேண்டாம் நான் விலகிதான் போயிட்டு இருந்தேன். அவதான் ஃப்ராடுத்தனம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அவதான், நான் இல்ல. சும்மா அவளை விட்டுட்டு என்ன வந்து திட்டினா என்னப்பா அர்த்தம்? இங்க பாருங்கப்பா, அவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவளை யார் அப்படி கல்யாணம் பண்ண சொன்னது? பிடிவாதமா தாலிய வாங்கிக்கிட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து நாடகம் போட்டு போலீஸ் போராட்டம்னு எவ்வளவு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணமான அவளை விட்டுட்டு எதுக்கு ஏன் பையனை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? இந்த பார் ஜெயா, அவ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பு பண்ணிருக்கா. நிறுத்துங்க. இத பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டான்னு மேம்போக்கா பேசுறத நிறுத்திக்கங்க. நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னும் சொல்ல போனா இதோ இப்ப பாம்பு கடிச்சு படுத்திருக்காளே, இது கூட அவளோட பிளானா தான் இருக்கும். ஆமாக்கா, நான் கூட நினைச்சேன் அவ பண்ணக்கூடிய ஆள்தான். அவளே அந்த ஸ்டோர் ரூம்ல பாம்பை அரேஞ்ச் பண்ணி அதை கொத்த வச்சு அதுக்கு காரணம் நாம தானே பழி போடுறதுக்கு தான் இவ்ளோ பிளான். ஏய், நான் அழுகிரும். நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க ஜெயா. அப்படிதாங்க பேசுவேன். என்ன நீங்க இப்ப நம்ப வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து நிப்பாங்க. கேட்டா இந்திரா தான் போன் பண்ணி சொன்னான்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. நம்ம வீட்டு மான மரியாதை எல்லாம் போக போகுது. அத்தை, என்னத்த இதெல்லாம்? யாராவது உயிரை பணையம் வச்சு அடுத்தவங்களை மாட்டி விடணும்னு நினைப்பாங்களா? வாய மூடு. உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்னு நீ அவளுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கற? எல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணி இருப்பா. அவ நம்மள மொத்தமா அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல நிறுத்தி இன்னும் என்னெல்லாம் சாதிக்க போறாளோ தெரியல. ஆமாக்கா, பாத்தீங்கல்ல, கடைசியா நம்மளே வாசல்ல நின்னு அவ பொழைக்கணும்னு வேண்ட அளவுக்கு வச்சுட்டா. அவ மட்டும் சரியாகி எழுந்து வரட்டும், நானே அவளை அடிச்சு வெளியில துரத்துறேன். காவியா, எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? உன் தங்கச்சி தான் இங்க எல்லாரையும் பாடா படுத்திட்டு இருக்கானா? நீயும் உன் பங்குக்கு அழுதுட்டு இருக்க. இதுக்கு காரணம் நாங்க தானே சொல்றியா? இத பாரு, வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு என் முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்காத.
அழுணும்னா அப்படி போய் வெளியில நின்னு அழு போ. காவியா வாமா, அழாத, வா. எதுக்கு அழற? நீங்களா யாரும் திருந்தவே மாட்டீங்க. எக்கேட கட்டு போங்க. அப்பா போடா. சொல்லுமா, இப்ப எப்படி இருக்கு? நர்ஸ், நான் எப்படி இங்க? எனக்கு என்ன ஆச்சு? அட, உனக்கு பாம்பு கடிச்சது கூட தெரியாதா? பாம்பா? ஆமாமா, உனக்கு பாம்பு கடிச்சு வாயெல்லாம் நுர தள்ளி ரொம்ப சீரியஸா தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஓகே ஓகே, நீ ரெஸ்ட் எடுமா, நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். சிஸ்டர், சிஸ்டர், என் மருமகளுக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? கடவுளே, அவ கண்ணு முழிக்க கூடாது. சொல்லுங்க சிஸ்டர், இந்திரா இப்ப நல்லா இருக்காளா? இனி நீங்க எந்த கவலையும் படவே வேணாம். இந்திரா கண்ணு முழிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். நாங்க போய் அவளை பார்க்கலாமா? இல்லைங்க சார், டாக்டர் வந்து பார்க்காம யாரும் உள்ள போக கூடாது. இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கடவுளே. அப்பாடா, ஒரு வழியா பொழைச்சுக்கிட்டா. நான் கூட அவ ஏதோ செத்து போய் நம்ம மேல கொலைப்பழிய தூக்கி போட்டுருவாளோன்னு பயந்தே போயிட்டேன். ஆமாக்கா, எனக்கெல்லாம் நைட்டு தூக்கமே வரல. ரொம்ப பயந்து போயிட்டேன். அடச்சி, நிறுத்துங்க. ஏங்க சும்மா சும்மா கத்திக்கிட்டு? அதான் அவ பொழைச்சிட்டால, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஒருத்தி சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்கிறா. அதுக்கு காரணம் நீங்க தாங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களா மனுஷங்க தானா? இதே நம்ம வீட்டு பொண்ணு இப்படி படுத்திருந்தா இப்படிதான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ என்ன பெரிய யோகியமா? இத பாரு ஜெயா, அது முடிஞ்சு போன விஷயம். எது மாமா முடிஞ்சு போன விஷயம்? அப்ப கௌதம் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது? வரு கௌதம் தான் தன்னோட புருஷன், அவன் தான் எதிர்காலம்னு இருந்தா அவளுக்கு யார் பதில் சொல்றது? இத பாரு ராகினி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்ககிட்ட பேசல. நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்துக்கோ. ஆமா, நான் என்ன சொன்னாலும் நீங்க இதே பதில மட்டும் சொல்லுங்க. இப்ப எதுக்காக நீங்க ராகினி மேல கோவப்படுறீங்க? பண்ற தப்பை எல்லாம் பண்ணது அவ, ஆனா பழி மட்டும் எங்க மேல. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, தப்பு 1% கூட உங்க மேல இல்லன்னு. அப்பா போதும்பா, அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? சும்மா சப்போர்ட் பண்ணி நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, தேவையில்லாம அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதான் ஒண்ணும் ஆகல. என்னது ஒண்ணும் ஆகலையா? டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா மொத்த குடும்பமும் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதான் ஒண்ணும் ஆகல, அப்புறம் எதுக்கு ஓவரா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க?
மாமா ஹாஸ்பிட்டல் மாமா. டாக்டர் கிரேட்மா, தப்பிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாக்க நீட்டுங்க. தலை சுத்துற மாதிரி எதுவும் இருக்காமா? லேசா இருக்கு டாக்டர். ஓகே, நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். ஓகே, பி கூல். நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க பெர்ஃபெக்டாக க்யூர் ஆயிட்டாங்க. நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. காவியா, இப்போ உனக்கு ஓகே தானே? இந்திராக்கு எதுவும் ஆகல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல ஒன்னும் ஆகாதுன்னு. அழாத. அழாத. அக்கா, பாத்தீங்களா, நான் சொன்னபடி நடக்குதா? பேசினீங்க என்னமோ அப்பாவி அது இதுன்னு. இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க உங்க முகத்தை? எனக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் நினைச்சதுதான். இவளே வேணும்னே பாம்பு கிட்ட கடி வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டை பழி வாங்கணும்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. பாருங்க, அத வந்துட்டாங்க. என்ன மாமா, அவளுக்காக லைன்ல நின்னு மாஞ்சு மாஞ்சு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்களா அவளோட யோகியத்தை? நீங்க அவளுக்கு பாவம் பாத்தீங்க, ஆனா அவ நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல? போச்சு, மொத்தமா போச்சு. இவங்க மட்டும் போய் இந்திரா கிட்ட பேசினாங்கன்னா அப்புறம் நான் கம்பி தான் எண்ணணும். ஐயோ கடவுளே. ஏமா, என்னம்மா? நான் தான் அன்னைக்கே அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன்ல, அதுக்கப்புறமும் இப்படி நடந்தா என்ன அர்த்தம்? ஹலோ மேடம், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க என்ன நாங்க தப்பு பண்ண மாதிரி எங்களை அக்யூஸ்டா பாக்குறீங்க? பின்ன நீங்க பண்ணாம இது எப்படி நடந்திருக்கும்? சிட்டி சென்டர்ல இருக்கிற வீட்டுக்குள்ள கருநாக பாம்பு வந்து ஒருத்தரை கடிச்சிருக்குன்னா அது நம்புற மாதிரியா இருக்கு? யாரு? இந்திரா சொன்னாளா? என்ன? இல்ல, நாங்க தான் பாம்பை வச்சு கொல்ல பார்த்தோன்னு அந்த இந்திரா உங்ககிட்ட சொன்னாளா? இந்திரா எல்லாம் என்கிட்ட சொல்லல, எனக்கு டாக்டர் தான் இன்ஃபார்ம் பண்ணாரு. டாக்டர் சொன்னாரா? டாக்டர் எதுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம்? ஓ இன்ஸ்பெக்டர், வந்துட்டீங்களா? ஏன் டாக்டர், அவர் தான் சொன்னார்ல இது எங்க ஃபேமிலி இஷ்யூ, நாங்க பாத்துக்கிறோன்னு. அதையும் மீறி நீங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நீங்க சாதாரணமா ஃபேமிலி இஷ்யூஸ்னு சொல்லிட்டீங்க. ஆனா நாளைக்கு உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அக்யூஸ்டோட அக்யூஸ்டா நானும் கம்பி என்ன வேண்டியதான். டாக்டர் என்ன பேசுறீங்க? அதான் இந்திரா பொழைச்சிட்டால.
டாக்டர் இது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். இதுக்கு போய் எதுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்ப அந்த பொண்ணு பொழைச்சிட்டாங்கிறதுக்காக நீங்க பண்ணினது தப்பு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் இது ஆக்சிடென்ட் அது இதுன்னெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. உள்ள இருக்கிற இந்திரா சொல்லணும், இது ஆக்சிடென்ட்டா இல்ல இது நீங்களா பிளான் பண்ணீங்களான்னு. அந்த பொண்ணை ப்ராப்பரா விசாரிச்சுட்டு தான் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். டாக்டர் வாங்க. ஓகே. ஐயோ, இந்திரா மட்டும் வாயை திறந்தா செத்தனா. இந்திரா இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? ஓகேவா? பரவாயில்ல. குட். சரிம்மா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதட்டப்படாம பதில் சொல்லணும். யாருக்கும் பயப்படாத. நீ இருக்கிற ஏரியாவுல அதுவும் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பாம்பு கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உண்மையாவே உன்னை பாம்பு தான் கடிச்சுதா இல்ல இவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா?